ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு ஆசான் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி வந்து நடத்துகிற எக்ஸாம்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கொஞ்சம் அவேவாக போகிறாங்க. ஸோ அதுதான் இப்போ நிறைய வார்த்தைகள் நீங்கள் வந்து யூடியூப்ல எல்லாமே இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. இது வந்து அவுட் சோர்ஸ்ன்றது வந்து நம்ம நிறைய அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறத நம்ம வந்து பார்த்துட்ருப்போம். ஓகே, ஓவரால் இப்போ ரீசெண்டான எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்ஸ் கண்டென்ட் இல்லாமல் மெயினாக வந்து எந்த சைடில் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 6ம் அப்புறம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு எக்கானமி. இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு எக்கானமி அப்படின்னு போகும்போது, இந்த தமிழ்நாடு பாலிசி, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கிற பட்ஜெட், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் பாலிசி, எக்கனாமிக் சர்வே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுது. இப்போ வரப்போற குரூப் 2A எக்ஸாமா இருக்கட்டும், மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா? அது இல்ல வரப்போற குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமா இருக்கட்டும். அந்த எக்ஸாம நீங்க ஃபேஸ் பண்ற மாரி யூசுவலா இல்லாம, எப்பவுமே நம்ம வந்து ஸ்கூல் புக்க பேஸ் பண்ணி ஒரு புக் இல்லாம, எக்ஸாம் ஹேண்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு உங்கள் கையில் சொல்லிட்டு ஆசான் அகாடமி அண்ட் ஆசான் பப்ளிகேஷன்ஸை வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம்லேயும் அவைலபிளாக இருக்குது. இதோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நம்ம கிட்டத்தட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 36, 38 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் பட்ஜெட்டு இது எல்லாமே சேர்த்து நம்ம படிக்கணும். இதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கே அவ்வளோ நேரம் எடுக்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த 36 டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, 38 டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் பாலிசி நோட்ஸ் பார்த்தீங்கன்னா, நூத்துக்கணக்குல பேஜஸ் போகும். இப்ப ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 600 பேஜ் போகும். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டால எப்படி அத கன்சாலிடேட் பண்ணி படிக்க முடியும்? ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதுக்காக தான் நாங்க என்ன பண்ணோம், கம்ப்ளீட்டா கன்சைஸா உட்கார்ந்து படிக்கிற மாரி. இந்த வர குரூப் 2A மெயின்ஸ்க்கு இந்த ஒரு புக் இருந்தாலே உங்களால வந்து மேக்ஸிமம் அவுட் சோர்ஸ் தட் இஸ் தமிழ்நாடு ரிலேட்டட் எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு எனி டிபார்ட்மெண்ட், எனி ஸ்கீம்ஸ் அதே மாரி அதில் இருக்கிற பாலிசி டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் பட்ஜெட்டாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட்டாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வேயாக இருக்கட்டும், எனி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருந்ததுன்னா இந்த புக்கில் கன்ஃபார்மாக உங்களுக்கு கவர்டாக இருக்குது. ஸோ இந்த புக்கை பற்றி ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எப்படி இந்த லே அவுட் வந்திருக்கு அதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஷார்ட்டாக. ஓகே, இந்த புக்கு வந்து அவைலபிள் இன் asanpublications.com. இங்கே பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிசி நோட்ஸ், தமிழ்நாடு பட்ஜெட் 2025-26, அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட் 2025-26, எக்கனாமிக் சர்வே 2024-25. எப்படி இருக்கு பாருங்க. இந்த நம்மளுக்கு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்ல பாருங்க, தமிழ்நாடு பட்ஜெட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்னது, 3 தான் முக்கியமான விஷயம். என்னது, ஒரு பட்ஜெட் முக்கியம், அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட் முக்கியம், எக்கனாமிக் சர்வே முக்கியம். கைஸ் 2A மெயின்ஸ் எழுதுறவங்க, குரூப் 4 எழுதுறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. இதை வந்து இந்த புக் இருந்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் யூ கேன் கவர் எவ்ரிதிங். ஓகே, எஸ்பெஷலி 2A மெயின்ஸ் இப்போ இருக்கிறது உங்களுக்கு வந்து ஹார்ட்லி ஒரு 35 டேஸ் தான் இருக்குது. ஓகே, நீங்கள் எங்கேருந்து எப்படி நீங்கள் படிக்க முடியும், இந்த புக்கு இருந்தால் உங்களால் சாதாரணமாக உங்களுக்கு வந்து 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அந்த 20 கொஸ்டின்ஸும் உங்களால் சாலிடாக அடிக்க முடியும். ஓகே, ஆதி திராவிடர் பாருங்கள், தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிசி நோட் எப்படிலாம் ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு சென்சிபிளாக பிரிச்சிருக்கிறோம். எப்படின்னா ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் டிபார்ட்மெண்ட், ஸோ வெல்ஃபேர் ரிலேட்டட், பேக்வர்ட் கிளாஸஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, யூத் வெல்ஃபேர், ஸோ அக்ரிகல்ச்சரல் ஃபார்மர் வெல்ஃபேர் பாருங்க, எல்லாமே வெல்ஃபேர் ரிலேட்டட் ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கணும். ஏன்னா அதில் ரொம்ப நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்றதுக்காக. ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாருங்க, எல்லா வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வி ஆர் டைரக்ட்லி கோயிங் இன் டு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி, தட் இஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி, டிஜிட்டல் சர்வீசஸ். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் உங்களுக்கு வரும், கவர்னன்ஸ், இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாமே இங்கே கவர் ஆகும். அப்புறம் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர். ஸோ இங்கே நம்ம ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு பார்த்தீங்களா. அப்போ இந்த ரெவன்யூ டீம் வந்து என்னெல்லாம், அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் நடத்துகிறாங்க, எப்போ அது உருவாக்கப்பட்டது, இது எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும். அப்புறம் ரூரல் அண்ட் பஞ்சாயத் டிபார்ட்மெண்ட், தமிழ் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், என்வாயன்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, டூரிசம் அண்ட் கல்ச்சர். இப்போ பார்த்தீங்கன்னா டூரிசம் அண்ட் கல்ச்சர், மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், இண்டஸ்ட்ரீஸு, ஸோ எம்எஸ்எம்இ ரிலேட்டட் எல்லா கொஸ்டின்ஸும் இங்கே வந்துடும். அனிமல் ஹஸ்பண்ட்ரி, கோஆப்ரேஷன் அண்ட் ஃபுட்டு, எனர்ஜி டிபார்ட்மெண்ட், ஹைவேஸு, ஹோம் ப்ரொஹிபிஷன் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட், ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஹேண்ட்லூம்ஸு, லா டிபார்ட்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸஸ்ஸு, மியூனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட், பிளானிங் டெவலப்மெண்ட், பப்ளிக் டிபார்ட்மெண்ட், எலெக்ஷன்ஸ் ரிலேட்டட் இப்போ நிறைய வருது பார்த்தீங்களா, எலெக்ஷன் ரிலேட்டட் இந்த தடவை நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்புறம் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், பிடபிள்யூடி, ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட். பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டோட எண்ட் டு எண்டு கான்டென்ட், தட் இஸ் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அதில் என்னெல்லாம் இருக்குதோ
நான் இப்போ எனக்கு 30 நாள் தான் இருக்கு. 2A மீன்ஸ் நான் படிச்சாகணும்னா இதுதான். அதே மாரி குரூப் 4க்கா இருக்கட்டும், குரூப் 1, 2வா இருக்கட்டும், இது உங்களுக்கு வந்து ஃபெனாமினலா உங்களோட பிரிப்பரேஷன் அவுட் சோர்ஸ் கன்டென்ட்ட வந்து எடுத்து வச்சுக்கிறோம். ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள் பேஜஸ் காமிக்கிறேன். பாருங்க தமிழ்நாடு பட்ஜெட்ட வந்து ஃபுல்லா இங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஜஸ்ட் ஒரு டாபிக். அதோட இது என்ன, ஏரியா என்னது, அப்புறம் அதோட மெயின் பாயிண்ட்ஸ் என்னது, தமிழ்நாடு எக்கானமி, தமிழ் டெவலப்மெண்ட் என்ன பண்றோம். ஸோ அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரிலேட்டட் என்னலாம் இருக்கு. அது நம்பர் ஆஃப் பேஜஸ் போகும். அதே மாரி நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க. தமிழ் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் பத்தி இன்சென்டிவ்ஸ் த்ரூ அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட். ஸோ இதுவே நிறைய பேஜஸ் கணக்குல போகும். ஓகே. நெக்ஸ்ட் இந்த பாருங்க. தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் இந்த தடவை 2A மெயின்ஸ்ல வரலாம். ஸோ அதோட எக்கனாமிக் growth தமிழ்நாடு வர்சஸ் இந்தியா, பர் கேபிட்டா இன்கம் ஆஃப் தமிழ்நாடு, அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே இங்க கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாரி பாலிசி டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்களா, ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் டிபார்ட்மெண்ட் எங்க இது, இதோட கோல் என்னது, எப்போ இந்த ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் என்ன, கீ இன்ஸ்டிடியூஷன் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அதில் என்ன வருது. ஸோ அதோட ஃபேக்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு பாருங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் ஃபார்மர்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இங்கே வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் எப்போ ஒரிஜின் ஆச்சு, அப்புறம் அக்ரிகல்ச்சரல் தமிழ்நாடு எப்போ ஆரம்பிச்சது, அதோட அதோட என்னென்ன பேட்டர்ன் எல்லாமே பாலிசி டாக்குமெண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு கன்சைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஐடி இன்ஃபர்மேஷன் அண்ட் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட், இந்தியாவில் ஐடி இண்டஸ்ட்ரினா என்னது, அப்புறம் எல்காட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுலேருந்து எப்பவுமே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் யுமேஜின் டிஎன் 2025 இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க டூரிசம் அண்ட் கல்ச்சர். டூரிசம் கல்ச்சரில் வந்து சஸ்டைனபிள் கோல்ஸ்னா என்னது, அப்புறம் டூரிசம் இன் இந்தியா என்னது, டூரிசம் இன் தமிழ்நாடு என்னது, அது வந்து நம்பர் ஆஃப் பேஜஸ். இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் பேஸ்டு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸு, இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் ரிலேட்டட் திங்ஸ் மட்டுமே இதில் கவர் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் பேஜஸ்னால் க்ளோஸ் டு 400 பேஜஸ் இருக்குது. ஸோ அது 385 பேஜஸ். தமிழ் மீடியமில் க்ளோஸ் டு 410 பேஜஸ் வரும். இதில் வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து 385 பேஜஸ் கிட்ட வருது. ஸோ மோர் தென் சஃபிஷியன்ட்டு, எல்லாமே புல்லட்ஸாக கொடுத்துருக்குறோம், நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி. ஸோ இப்போ 2A மெயின்ஸ் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ இந்த புக்கு இல்லாமல் படிக்காதீங்க. இது இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடகடன்னு மிஞ்சி போனால் இந்த புக்கை வந்து நீங்கள் 10 டேஸில் வந்துட்டு கவர் பண்ணிடலாம். அண்ட் என்டையர் பாலிசி டாக்குமெண்ட்ஸ் தமிழ்நாடு ரிலேட்டட் எந்த கொஸ்டின் வந்தாலும் உங்களால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸோ குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸோ 1, 2 வரப்போகிற ப்ரிலிமினரியில் இந்த புக்லேருந்து மினிமம் 10 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மாக வந்துடும். ஏன்னா இதை தாண்டி இப்போ என்ன மாறப்போகுது, மேபி நெக்ஸ்ட் இயரில் மார்ச் ஏப்ரலில் பட்ஜெட் மாறும் அண்ட் அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட் மாறும். ஆனால் என்ன மாற்றம் வந்தாலும் பாலிசி டாக்குமெண்ட்ஸை என்ன பண்ணுவாங்க, அந்தந்த இயருக்கான என்ன புது பாலிசி அதை மட்டும் தான் அப்டேட் பண்ணுவாங்க. மிச்சம் எல்லாமே ரெஸ்ட்டாக ஆல்மோஸ்ட் ஈவனாக தான் இருக்கும். அண்ட் எவ்ரி இயர் வி வில் கீப் அப்டேட்டிங் ஆல்சோ. ஓகே, இந்த புக் இருந்ததுன்னா இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை ஆர்டர் பண்ணணும், இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ்னால் ஆசான் பப்ளிகேஷன் நாசான் அகாடமி கால் பண்ணுங்கள். இந்த புக்கை இது வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணோன்னா www.asanpublications.com அதை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் இருக்கும், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. எனி டீட்டெயில்ஸ் வந்து ஃபோன் பண்ணி அதை கேட்டுக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் கைஸ்.